பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜு வெளியே வந்த உடனே கதிர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சாருக்கு எந்த வேலையும் இல்லையா? வேலையெல்லாம் இருக்குது, அப்புறம் எதுக்காக நீ லஞ்ச் பிரேக்லலாம் வேலையை விட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ராஜு கேட்கவும், கதிர் இருந்துட்டு காலையில் நடந்த பிரச்சனையில் அம்மா லஞ்சு சமைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் பாக்ஸை எடுத்துக்காமல் அங்கேருந்து வந்துட்டேன், சரி உன்னை லஞ்சுக்கு எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாமேன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருக்குது, பாஸ்மதி அரிசியில் செய்கிறது மட்டன் பிரியாணி கூடவே சிக்கன் ஃப்ரை, இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜா இருந்துட்டு கிரவுண்டில் நடந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தால் எப்படி உடம்பு குறையும், இன்னும் குண்டாக தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கிண்டல் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே வெஜிடபிள் ரைஸில் தான் செய்கிறாங்க, வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன உனக்கு மட்டன் பிரியாணிலாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுக்கறது, அதுக்கப்புறமா உடம்பு குறையில குண்டா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ண வேண்டியது. இங்கே பாரு, ராஜி சொன்னது தான், கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நான் எவ்வளோ ஒல்லி ஆகுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ ஒல்லியாக போறியா, ரொம்ப சூப்பர் தான், பார்க்கலாம் எத்தனை நாள் வரைக்கும் இப்படி இருக்க போகிறேன்னு அப்படி. அங்கே நீ சாப்பிட்றதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, அங்கே இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதை நீ சாப்பிடு, இந்த வெஜிடபிளை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ராஜியோட கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்ததான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அம்மாச்சி இருந்துட்டு சோப்பு இருந்தால் கூடடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோப்பா? சோப்பு பாத்ரூம்லேயே இருக்குமேம்மா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, வேறு ஏதாச்சும் சோப்பு கொடு, காலையில் தாம்மா குளிச்ச, வெயில் ஓவராக இருக்குது, தாங்க முடியல, உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குது, அதனால் மறுபடியும் குளித்தா மட்டும்தான் உடம்புக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பை எடுத்து கொடுக்குறாங்க. ஐயய்ய, இந்த சோப்பெல்லாம் எனக்கு வேண்டாமா, உடம்பெல்லாம் ஒத்துக்காது, இந்த சோப்பை தாம்மா வந்ததுலேருந்து குளிச்சிட்ருக்க, அப்போல்லாம் நல்லா தானே இருந்துச்சு, ஆனால் இப்போ செட் ஆகலை, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அரசு இருந்துட்டு, நீங்களும் உங்கள் பேரனும் மனசில் என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இவங்களுக்கு சுகர் மாத்திரை தெரிஞ்சு காலியாகுனா அவங்க இழந்து கொடுப்பாங்களாம், சோப்பு ஒத்துக்கலைன்னா சோப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களாம், இதே சோப்பு தானே வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ உங்களுக்கு மட்டும் ஒத்துக்காமல் போயிடுச்சா, இதே சோப்பை தான் உங்கள் பேரனும் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோப்பை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் அம்மாச்சி இருந்துட்டு, பேரன் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான், என் மேலேயே இவ்வளோ பாசமாக இருக்கானே, இன்னும் கட்டிக்கு போகிற மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு நீயும் புராணம் பார ஆரம்பிச்சிருப்பேன். இங்கே பாரு அம்மாச்சி, நீங்கள் 2 பேரும் கேம் விளையாடிட்டுருக்கீங்க, நடுவில் நான் மாட்டிக்கிட்டு வட்டி வாங்க போகிறது உறுதி ஆகிடும், என்ன பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பேத்தியெல்லாம் நான் அப்படி ஒன்றும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி வரவும், இதே சொப்பை தானே நானும் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்ன உடனே அரசு இருந்துட்டு, ஆமாம்மா அது வேறு கம்பெனி இது வேறு கம்பெனிம்மா, அப்படி நீ முதல்ல டீ போட போமா, தலை ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி அரசு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நல்லா வேலை வாங்குற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோமதி புலம்பிகிட்டே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இங்கே பாராமாச்சு, இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரசி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்ததாக இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு கடையில் ஆளுங்க நின்றுட்டே இருக்காங்க, ஆனால் சரவணன் ஃபோனவே நோண்டிக்கிட்டு இருக்காரு. பாண்டி இருந்துட்டு, என்னடா ஃபோனை நோண்டிகிட்ருக்க, ஆளுங்க நிற்கிறாங்களே கண்ணா தெரியல அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. சாரிப்பா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க எல்லாருக்கும் பொருள் எடுத்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க. கூடவே மொபைலில் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ தப்பு பண்ணுறான்னு மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பாஸ்கரன்றவங்க கோயிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கடையை அணைக்கிற போது கொண்டு வந்து கொடுத்தா போதும்னு அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் கோயில் ஆடுற உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அஞ்சலியை பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனி கடைக்கு வரவும் ஏலக்காய் எடுத்துகிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை நீ பார்த்துக்கோ. அதே மாதிரி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, அதை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், கொஞ்சம் அவசரம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து கடையை பார்த்துக்கிற விஷயம் என் அண்ணன் எங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சரவணனும் அஞ்சலியும் கோயிலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தால் அம்மா என் வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, அதனாலே கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்குன்னு இருக்கிறதே நீ மட்டும்தான் அஞ்சலி, அதனால தான் நானும் உன்னை தேடி நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், இதனால் உன் வேலை கெடப்போகுது. இல்லை இல்லை, வேலைக்கு யாரனா ஆள் போட்டால் அதுக்கப்புறம் கடை சவாரியை வெளியில் சவாரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்துடுறேன். ஆனால் இப்போ கடையில் ஆளை போட்டால் அது கூட இல்லாமல் போயிடும், நான் பார்க்கவும் முடியாமல் போயிடும். எனக்குன்னு இருக்கிறதே நீ மட்டும்தானே தேவி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என் அம்மா, என் அப்பா, நீங்கள் 3 பேரை மட்டும்தான் என்னை தேவின்னு சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணாஞ்சலியும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பாண்டியன் பார்த்துறாரு. ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கடையெல்லாம் அடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. மயிலோட அப்பா ஏதோ பொண்ணை பார்த்ததா சொல்கிறாங்களே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே சரவணன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை சரவணா, அடிக்கடிக்கு நீ கோயிலுக்கும் கிளம்பி போகிற, நீ அவ்வளோ பெரிய பக்தாலாம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பாஸ்கர் அண்ணா ஃபோன் பண்ண உடனே நீ கிளம்பி போயிடுற. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உன் பின்னாடியே நான் கோயிலுக்கு வந்து பார்த்தேன். அப்போ தான் நீ அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கவனிச்சிட்டேன் சரவணா, நீ உண்மையை மறைக்காமல் யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.